அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான நாமினேஷன், அதாவது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்னுடைய ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நாமினேஷனுடைய ரிசல்ட்டாக எலிமினேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிமினேட் ஆனது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், சச்சனா அவர்கள் வந்து வைல்ட் கார்டில் ரீஎன்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளும் அதே தான் சொல்கிறோம். இந்த எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். அதாவது 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். பிக் பாஸ் அப்படின்னும் போது என்னதான் வந்து பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் வந்திருப்பாங்க மெஜாரிட்டியாக, ஜெஃப்ரி தவிர்த்து. எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த ஷோக்கு வர்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிச்சயமாக யாருமே வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருக்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ குவிக்காக ஒருத்தவங்களை வந்து வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் சச்சனா அவங்க வாய் விட்டு மாட்டிக்கின ஒரு மிஸ்டேக்கு அதுதான் காரணமாக அமையும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இது பக்காவான ஒரு பிளான் மாதிரி இருக்குது. எதுக்காக காலையில் உட்காந்து இது இதெல்லாம் பேசணும்? இன்னைக்கு இந்த 24 ஹவர்ஸில் ஒரு நாமினேஷன் வருது அப்படின்றத ஏன் இவங்க உட்காந்து பேசணும்? தீபக் தான் ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்த அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஆரம்பித்து மேபி இதில் இருந்து யாராச்சும் லூஸ் ஸ்டாக் விடுவாங்க, அவங்களை மொத்தமாக சேர்த்து குத்தலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. எக்ஸாக்டாக அந்த மாதிரி தானே நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதில் ஒருத்தர் இருக்காருங்க, அடாடாடாடா என்னமா நடிக்கிறாரு மனுஷன். அவரை பற்றி இன்னொரு வீடியோ வரும், அடுத்த வீடியோ வந்து அவரை பற்றி வரும் பாருங்கள். அதாவது ரொம்ப ட்ரை பண்ணுறாப்புல, நான் வந்து நல்லவன், நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வெளியில் என் மேலே இருக்கக்கூடிய கிசுகிசுலாம் வந்து அது வேறு, ஆனால் இன்டர்னலாக நான் வேறு அப்படின்னு வந்து காட்டுறதுக்காக ரொம்ப மெனக்கேடுறாப்புல. ஆனால் கரடி மூஞ்சில் காரி துப்புன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் சொல்கிறேன். யார் அந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா அர்ணவ் தான் முதல் ஆளாக வரார். யார் வந்து நாமினேட் பண்ணுறீங்க முதல் ஆளாக அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் முந்திக்கிட்டே எந்திரிச்சு வரார். சரிங்களா? வந்தவர் கொஞ்சம் கூட தயங்காமல் நேராக அன்ஷிதாவுடைய பேரை சொல்கிறார். அன்ஷிதாவுடைய பேரை சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? அன்ஷிதாவுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறைய ஷோஸ் வந்து அவகிட்ட இருக்குது, ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது, அவள் வந்து நல்லா பேசுவா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவா, ஆனால் இங்கே ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டார். ட்ராமா மீன்ஸ் இங்கே வந்து நல்லா பேசுவா இது வரைக்கும், ஆனால் யார்கிட்ட அவள் மிங்கல் ஆகலை, அவருக்கு வெளியில் ஆல்ரெடி நிறைய ஷோஸ் இருக்கிறதுனால இந்த ஷோ வந்து அவருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு டயலாகை சொல்லி அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுறாரு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமோ? இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே நம்ம வந்து சொன்னது தான், நல்லா பேசி ப்ரிப்பேராக வந்திருக்காங்க. உனக்கும் எனக்கும் இந்த ஷோவில் சம்மந்தமே கிடையாது, நீ உன் கேம் ஆடுற மாதிரி ஆடு, நான் என் கேம் ஆடுற மாதிரி ஆடுறேன், நீயும் நானும் வேறு. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி காட்டிக்கிட்டா தான் நம்ம மேலே உள்ள நெகட்டிவ்லாம் போகும். மக்கள் நம்மளை சேர்த்து வச்சு பார்க்க மாட்டாங்க, காதலர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, நம்மளை பிரித்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுற விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. முத்துக்குமார்லாம் இப்படிப்பட்ட நபர் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு நபர், ரொம்ப தங்கமான ஒரு பையன், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஆர்டிஃபிஷியல் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசி எல்லாரும் முழுங்கிடுவார் போல், அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு 4 பேர் தெரியாதனமாக சொல்லிட்டாங்க, உங்கள் தமிழ் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது. அந்த சச்சனா பொண்ணு கூட முத்துக்குமார்ட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து ஏன் ஊர் சைடில் பேசுகிற மாதிரி ஏன் பேசுகிறீங்க, இன்னும் நீங்கள் ஏன் அதை மாற்றலை? இப்போ கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு வர்றவங்க சென்னைக்கு பாஷைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க, ஆனால் நீங்கள் ஏன் அந்த மாதிரி இன்னும் மாறலை அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு கேட்குது. நல்லா இருக்குது. அந்த பொண்ணு எந்த விதத்தில் கேட்குதுன்னா, நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது, பட் ஏன் எப்படி ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு வந்து மாறாமல் அதே ஸ்லாங்கை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது உடனே இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அதுதான் என் அடையாளம், அதுதான் நான் இந்த இடத்துலேருந்து வரேன், நான் எதுக்காக நான் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு புரியுதா? லாங்குவேஜ் வச்சு ப்ளே பண்ணுறாப்புல, மொழியை வைத்து ப்ளே பண்ணுறாரு. வாய் திறமை ஜாஸ்தியாக இருக்குது, அந்த வாயை வச்ச பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம், ஃபேட்மேனுக்கு ஒரு எடுபடி மாதிரி மாறிட்டார். ஃபேட்மேனுக்கு சோறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது என்ன, ஃபேட்மேனுக்காக ரூல்ஸை போடுறது என்ன, ஃபேட்மேனுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேட்மேனை வந்து பார்த்து பொத்தி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம். ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்து அடுத்ததாக நாமினேட் பண்ணுறாங்க. யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இவரை நம்ம ரவீந்தர் சாரை தான் நாமினேட் பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், ஸோ அவரை நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. விஜய் விஷால் அவர் வந்து ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான பொண்ணு, துருத்துருன்னு இருக்க பொண்ணு, பட் எனக்கு வந்து நேற்றுல இருந்து ஏதோ இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஜெஃப்ரி வராப்பில். ஜெஃப்ரி தான் முதல்ல சச்சின் அவர்களோட பேரை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க பையன். அடுத்ததாக தர்ஷா குப்தா அவர் வந்து சத்யா பேரை சொன்னாங்க. சத்யா வந்து யார்கிட்டையும் அந்தளவுக்கு வந்து மிங்கலான மாதிரி எனக்கு தெரில, நானும் நிறைய வாட்டி பேச ட்ரை பண்ணேன், பட் என்னால் பேச முடியல அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ரவீந்தர் இவர் தான் ட்விஸ்டே. அதாவது எப்படி வந்து நம்ம நாமினேட் பண்ணால் அதை மற்றவங்க பிடிச்சிப்பாங்க அப்படின்றத கரெக்டாக இவங்க எதுக்காக காலையில் பேசினாங்களோ அதை வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணிட்டு போனதே ரவீந்தர் தான். அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும். என்ன பண்ணுறாருன்னா, சச்சனாவை தான் நாமினேட் பண்ணார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே காரணம் சச்சனா என்ன சொன்னாங்களோ அதே காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணார். ஸோ இந்த கேம் வந்து யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்படி கிடைக்குதுன்னும் போது கிவ் அப் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஆரம்பத்திலே வந்து நான் கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படின்ற வார்த்தையை வந்து உன் வாயிலேருந்து வரக்கூடாது. ஸோ இன்னும் உனக்கு இந்த ஷோ உடனே சீரியஸ்னஸ் புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பித்து வைக்க, அடுத்து வரக்கூடிய ஆட்கள் சச்சனாவை வந்து நாமினேட் பண்ணுற எல்லாருமே அதையே காரணமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்யா வந்தார். சத்யா வந்து முத்துக்குமார் அவர்களோட பேரை சொன்னாங்க. ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருப்பார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அடுத்ததாக வந்து தர்ஷிகா வந்து ரவீந்தர் பேரை சொன்னாங்க. தர்ஷிகா என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டர், அவர்கிட்ட இருந்து நான் நிறைய பாயிண்ட்ஸ் இன்புட்லாம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. அவர் ரொம்ப கரெக்டாக கிளியராக இருக்கார், அவர் மண்டைக்குள்ளே நிறைய இருக்குது, ஆனால் வந்து ஷேர் பண்ண மாட்டாருன்னு சொல்லி நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து சௌந்தர்யா தாங்க அந்த கரடி. அதாவது அர்ணவ் மூஞ்சில் காரி துப்பிய அந்த கரடி. அர்ணவ் மூஞ்சில் காரி துப்பிட்டு ரவீந்தருக்கு ஒரு ஐஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது வந்ததும் ரவீந்தர் சாரை வந்து நான் வந்து நாமினேட் பண்ணணும்னு விரும்பலை. ரவீந்தர் சார் வந்து இந்த வீட்டில் இருக்கணும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட். அப்புறம் சச்சனாவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் ப்ரொடியூசர் இல்லையா, இவங்களும் வந்து ஆக்டிங்காக நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேட்மேன் அவருடைய லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இவங்களோட பேரை எழுதி வச்சிருப்பார், அதுக்காக தான் அவங்க வந்து பண்ணாங்க. அடுத்து வந்தாங்க பாருங்க அர்ணவ் தான் பயங்கரமாக மொக்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அர்ணவை நாமினேட் பண்ணுறேன், அர்ணவ் ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, ஏதோ வந்து கேம் பிளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அன்ஷிதாவை அவர் நாமினேட் பண்ணது ரொம்பவே அன்ஃபேர். காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன ரீசனே தப்பாக இருக்குது. ஏன்னா அன்ஷிதாவும் இவங்களும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அவர் நாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏதோ பிளான் பண்ணுறாரு, ஏதோ கேம் வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், அதான் உண்மை. இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தீபக் வராரு. தீபக்கும் வந்து சச்சனா அவங்களோட பேரை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அன்ஷிதா வராங்க. அன்ஷிதாவும் சச்சனாவுடைய பேரை தான் வந்து சொன்னாங்க. எல்லாரும் சொன்னது ஒரே ரீசன் தான். நெக்ஸ்ட் முத்துக்குமார் அவர் வந்து ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டிக்கானாக இருக்காங்க. நான் கூட வந்து அவங்க பண்ணதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். அதுக்கப்புறமா கிவ் அப் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரீசன் சொன்னார். பவித்ரா அவங்க வந்து அர்ணவ் பேரை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அன்ஷிதாவை சொன்னார் இல்லையா, அதனால் அர்ணவ் பேரை வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சுனிதாவும் வந்து ஜாக்லின், ஏன்னா சுனிதாக்கு ஜாக்லினுக்கு ஆகலை, அது வந்து நல்லாவே தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் விரைவில் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரப்போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஜாக்லின் ஒருத்தர்கிட்டயே போயிட்டு தன்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது தேவையே இல்லாத ஒன்று. யார்கிட்டையும் நீங்கள் போயிட்டு உங்களை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஜாக்லின் அதை அதிகமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. சுனிதா சொல்லிட்டாங்களா, அடுத்ததான் வந்து ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் கடைசியாக வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் சச்சனாவுக்கும் ஓட்ஸ் வந்து ஈக்குவலாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கடைசியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 3 ஓட்டு, சச்சனாவுக்கு ஒரு 4 ஓட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சச்சனாவுக்கு ஓட் போட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ப்ளே பண்ணி போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சச்சனாவோட பேரை சொல்லிடுறாங்க. ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, நான் இருக்கணும், அது வந்து எனக்கு ஆசை, நான் இருக்கணும்னா நான் உன்னை நாமினேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும். ஸோ மற்றவங்களுக்கு நான் வந்து ஓட் போட்டேன்னா அந்த ஓட்டு வந்து செதறிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட், வேலிடான பாயிண்ட், அதை சொல்லி நாமினேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சச்சனா போயிட்டு காண்டில் மறுபடியும் ஜாக்லின் பேரை வந்து சொல்ல, ஜாக்லினுக்கு 4 ஓட்டு, சச்சனாவுக்கு 5 ஓட்டுன்ற மாதிரி இருந்துச்சுங்க. கடைசியாக வந்தாருங்க நம்ம ரஞ்சித்.
ரஞ்சித் வந்து யார் பேரை சொல்ல போறாரு அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சச்சனாவை பற்றி புகழ்ந்து பேசி சச்சனாவோட பேரையே சொல்லிட்டார். ஸோ இப்போ நீங்கள் ஓட் படி பார்த்தீங்கன்னா சச்சனாவுக்கு 1 2 3 4 5 6 ஓட்டு, 6 பேர் நாமினேட் பண்ணதுனால இம்முறை வித்தியாசமாக இந்த 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் நாமினேஷன்றதும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் டேரெக்டாக யார் அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க டேரக்ட் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார். ஆனால் ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஃபேக் ட்ராஃபியை வெளியில் கொண்டு வந்து கார்டன் ஏரியாவில் கொண்டு வந்து ஒரு கல்லில் போட்டு உடைக்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அதிகாரத்தின் உச்சமாக நான் பார்க்குறேன். அதிகார திமிருனுடைய உச்சம். அதை அட்லீஸ்ட் அவங்க கையில் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், ஒரு மெமரி ஆகாச்சும் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதை உடைக்கும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு கில்ட்டினஸ் இருக்கும்ல, நம்ம சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு நம்மளை பிடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அதை வந்து பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ சச்சனா வந்து ஒரு வழியாக வந்து வெளில போயிட்டாங்க. இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. இந்த கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருக்கும்போது கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் வந்து நல்லாவே வந்து மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேர்ள்ஸ்னால அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியல. இவங்க போட்ட ரூல்ஸ் எதுவுமே செல்லுபடி ஆகாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு, கன்ஃபெஷன் ரூமாக இருந்தாலும் சரி, லெட்டர் படிக்க வரும்போதாக இருந்தாலும் சரி, ஸ்டோர் ரூமுக்கு வரதா இருந்தாலும் சரி, நான் கூப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த ரூல்ஸ் செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஆப்வியஸாக அது வந்து இப்போ அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு என்னதான் ஒரு கண்டஸ்டண்ட்டே போகணும்னு நினச்சா கூட பிக் பாஸ் அலோவ் பண்ண மட்டும்தான் உள்ளே வர முடியும். அப்படின்னும் போது இவங்க போட்ட ரூலே செல்லுபடி ஆகலை. ஆனால் பசங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலைக்கும் சாப்பாடு, இந்த நீங்கள் டின்னர் சாப்பிட்ணுன்னா இந்த வேலையை செய்யணும், லஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த வேலையை செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு பிரித்து பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க. இது வரைக்கும் எவிக்ஷனில் இதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்து கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெருசாக சண்டைகள் சச்சரவுகள்னு எதுவும் வரலை, விரைவில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.